ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்காக. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்குறோம். இந்த ப்ரௌனி வந்து பட்டர் இல்லாமல் நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு சிலர் வந்து பட்டர் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ப்ரௌனி ரெசிபி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட டீட்டெயிலான ரெசிபி நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு முட்டை வச்சு ஒரு 300 கிராம் அளவுக்கு ப்ரௌனி வந்து ரெடி பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன், காம்பவுண்ட் சாக்லேட்டு. அது கூட வந்து பட்டருக்கு பதிலாக ஆயில் எடுத்திருக்கேன். மைதா, கொக்கோ பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட்டு, வெனிலா எசன்ஸ், எப்போவுமே நம்ம ஆட் பண்ணுற எல்லா திங்ஸும் தான். ஸோ அது கூட பட்டருக்கு பதிலாக ஆயில். இப்போ வந்து நம்ம சாக்லேட்டையும் ஆயிலையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எப்பயுமே போல் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து பட்டரையும் ஆயிலையும் நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. நம்ம வந்து அந்த பட்டரில் வந்து ரெடி பண்ணுற ப்ரௌனியோட டேஸ்ட்டு அப்படியே தான் இதில் இருக்குது. லைட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. மற்றபடி நீங்கள் வந்து தானாக சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது வந்து நம்ம வந்து ஆயிலில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் வந்து ப்ரௌனி வந்து பிடிக்கும், ஆனால் வந்து விலை அதிகமாக இருக்குது. ஆனால் ப்ரௌனி சாப்பிட்ணும், கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ப்ரௌனி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட விலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம பட்டருக்கு பதிலாக ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையுமே எப்போயுமே யூஸ் பண்ணுறோம் அதே குவாலிட்டியான பொருட்கள் தான் ஆட் பண்ணுறோம். இதில் வந்து ஒரே ஒரு முட்டை வந்து எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்து பவுடர் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம வந்து இந்த நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகரும் சேர்க்கும் போது தான் அந்த ப்ரௌனியோட கலருமே நல்லாயிருக்கும், அதோட க்ரிங்கிள் டாப்புமே நல்லா கிடைக்கும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் எப்போ வந்து ப்ரௌனி ரெடி பண்ணாலும் நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகரும் சேர்த்து தான் ரெடி பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம முட்டையோட சுகரை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பிளெண்டர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு விஸ்கோ ஸ்பூனை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி வரும், அவ்வளோதான். மற்றபடி வந்து இது வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஃபோமிங்காக வந்து அடித்து எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. சர்க்கரை வந்து நமக்கு திரியாக இருக்கக்கூடாது. கையில் தொட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரை முழுசாக கரைஞ்சிருக்கணும். சர்க்கரை கரையலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌனி வந்து கரெக்டான அந்த க்ரிங்கிள் டாப் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வராது, வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாக்லேட்டும் ஆயிலும், ஸோ அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாசம் இல்லாத எண்ணெய் எடுக்கணும். அதாவது நீங்கள் கோகோனட் ஆயில், கடலை எண்ணெய் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. கோல்டு வின்னர் இல்லை பாம் ஆயில் இந்த மாதிரி ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து மைதா மாவு, கொக்கோ பவுடர், சால்ட் ஒரு பிஞ்ச் வந்து சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2-3 முறை நம்ம வந்து நல்லா வந்து சலிச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து சேர்த்துக்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான் இந்த ப்ரௌனி ரெசிபி. நிறைய பேர் வந்து பட்டர் டேஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ப்ரௌனி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவீங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ மைதா, கொக்கோ பவுடர், இது கூட வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு. ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மைதா வேண்டாம், மைதா பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த மைதாக்கு பதிலாக நீங்கள் எந்த மில்லட் ஃப்ளோர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த சாக்லேட், இந்த பட்டர் இது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து கேக்குக்கு வந்து நல்லா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து ஓவராக நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து ப்ரௌனி ரெடி பண்ணுற டின்னு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து 1/2 kg வந்து வரைக்குமே ரெடி பண்ணலாம். இப்போ ப்ரௌனி பேட்டரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 330 கிராமுக்கு மேலே இருந்துச்சு. நமக்கு ப்ரௌனி வந்து பேக்காகி வரும்போது நமக்கு வந்து 300 கிராமுக்கு மேலேயே கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ப்ரௌனி வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா தாராளமாக இந்த ரெசிபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ஆயிலுக்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆயில் யூஸ் பண்ணுற அதே அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பட்டர் வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ 330 கிராம் அளவுக்கு இருக்குது.
இப்போ ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஓடிஜி வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ணக்கூடாது. நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிடணும். நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ண உடனே வந்து எடுத்து ஓடிஜியில் வச்சிடணும். ரொம்ப நேரம் வந்து வெளியில் வச்சிங்க அப்படின்னா அந்த ப்ரௌனி நம்ம வந்து சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக தொடங்கிடும். அதனால் வந்து ரெடி பண்ண உடனே எடுத்து நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கிரிங்கிள் டாப் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நீங்கள் வந்து ஆயிலில் தான் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு செம்ம ஃபஜ்ஜியாக ரொம்ப கிரிங்கிள் டாப்போட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ப்ரௌனி ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குது. நான் கட் பண்ணும்போது அந்த நைஃப்பில் வந்து அந்த சாக்லேட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபஜ்ஜியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரௌனி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரௌனியோட ரேட் ரொம்பவே கம்மி தான். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டார்க் காம்பவுண்ட் கிடைக்கல அப்படின்னா கடைகளில் கிடைக்கிற டெய்ரி மில்க் சாக்லேட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரௌனி ரெசிப்பியை நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரௌனி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரௌனி வந்து பட்டர் இல்லாமல் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரௌனி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கான்டாக்ட் பண்ண உடனே உங்களுக்கு 1 or 2 டேஸ்க்குள்ளே ஹோம் டெலிவரி இருக்குது. நீங்கள் தஞ்சாவூருக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா, அதர் பிளேஸஸில் இருக்கீங்க அப்படின்னா கொரியர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஆஃபரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.